ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் டூல் செட்னுடைய அன்பாக்சிங் அண்ட் அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். 34 தான் வாங்கியிருந்தோம். இதை தான் இந்த அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்படி இருக்குது. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ட்ரில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கட்டிடங்களில் வந்து ட்ரில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மெட்டலில் ட்ரில் பண்ணுறது, இந்த மாதிரி 3 விதமான ட்ரில்லிங் அந்த டூல் இருக்குது. இதில் 8 விதமான ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் இங்கே ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக எதில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷின் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு தேவையான டூல்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஒரு ஹேண்ட்லர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மெஷரிங் குச்சி. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு செவத்து மேலே இப்படி வைக்கிறோம்னா இது வந்து கரெக்டான இதுவில் இருக்கான்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம இது வைக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரில்லிங் மிஷின். ஸோ வந்து 600 ஜிபிஎஸ் ப்ரொஃபஷ்னல் போஸ் 600னுடைய ட்ரில்லிங் மிஷினு. ஸோ இது வந்து நம்ம சோதனை பண்ணியும் பார்க்கலாம். இது வந்து ஒரு கவர் மூடி இருக்காங்க. இந்த கவரை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து தான் நம்ம வந்து இந்த டூல்ஸை வந்து வச்சு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஆன் ஆஃபு. ஒயரு வந்து நல்லா லென்த்தாக தான் இருக்குது. இப்படி நம்ம வச்சுக்கின்னு இந்த இது வந்து கை பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம இப்படியே வச்சுன்னு பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம இப்படி உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கணும்னா இங்கே ஒரு க்ரிப்பாக இங்கே ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்ம இங்கேயும் பிடிச்சிக்கிட்டு பட்டன் அமுத்திட்டோம்னா அது நல்லா இது ரொட்டேட் ஆகும். அது மூலயமா வந்து நம்ம எந்த பொருளை ட்ரில் பண்ணுறோமோ இல்லை ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறோமோ அது வந்து சூப்பராக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இது ஜஸ்ட்டு பார் கவருக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. இப்படி போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா இது அப்படியே இருந்தால் உள்ளே இதுனா போயிடும் சொல்லிவிட்டு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த செவத்தில் இப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டோம்னா நம்ம கரெக்டான பொசிஷனில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ட்ரில் பண்ண சொல்ல கரெக்டாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சுக்கலாம். இந்த ஹேண்டிலர்லேயே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 5, 6, 7 அந்த மாதிரி ரீடிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி ரிவர்ஸ் ஃபார்வர்டு பேக்வேர்டெலாம் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டூல் செட் வாங்கினோம் இல்லைங்களா, இந்த டூல் செட்டில் இருந்து ட்ரில் பண்ணுற ஒரு டூலை வந்து எடுத்து இதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த செட்லேருந்து ஒரு நடுவில் இருக்க இந்த 5 இன்ச் ஆணி வந்து எடுத்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இது இங்கே இருக்குது பாருங்கள், இது கருப்பாக ஒன்று இருக்குது பாருங்கள். இது நம்ம ரைட் சைடு திருவு சொல்ல வந்து இந்த இடத்துல இந்த ஹோல்டர் வந்து லூஸ் ஆகுது. அப்போ எந்த ஆப்ஜெக்டோ எந்த டூலோ எந்த ஆணியோ இங்கே வைக்கணும்னா அதை ட்ரில்லிங் அந்த இது வந்து இங்கே வச்சுட்டு நம்ம இப்படி மறுபடியும் லெஃப்ட் சைடில் சுற்ற சொல்ல டைட் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டோ அதில் வந்து வச்சு ட்ரில் பண்ணிக்கலாம். ட்ரில் பண்ண சொல்ல வந்து ரைட் சைடும் சுற்றுது, லெஃப்ட் சைடும் சுற்றுது. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் 600 போஸ் ப்ரொஃபஷ்னல். இந்த மிஷின் டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கோ இல்லை ஸ்க்ரூ டிரைவர் வந்து டைட் பண்ணதுக்கோ இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இதை பண்ணோம்னா ஆன் ஆகி ரைட் சைடில் சுற்றி. ஏன் ரைட் சைடில் சுற்றுனா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடில் வந்து இது சுற்றுது. இதுவே இப்படி பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வந்துச்சு இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இது இப்போ லெஃப்ட் சைடில் சுற்றும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் சுற்றுது. இந்த மாதிரி தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் ப்ரொஃபஷ்னல் கிடையாது இந்த
டூல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹோம் யூஸ்க்காக வந்து வாங்கினேன். இப்போ வந்து இந்த காணொலியில் என்னென்ன பார்த்தோம்னா ட்ரில்லிங் மெஷின், அதனுடைய சப்போர்ட்டிங் டூல் செட், இது ரெண்டுத்தினுடைய டீட்டெயில் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து இந்த ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கட்டாயம் வந்து பார்க்க சொல்லுங்கள். இதை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், எப்படி வந்து இது அவங்களுக்கு ஃபிட் ஆகுமா இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்னால். நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எண்டோரஸ் பண்ணலை, ஓகேங்களா. இது வந்து நான் எண்டோரஸ் பண்ணல, பட் என்னுடைய ஃபீட்பேக், என்னுடைய அன்பாக்சிங் உங்களுக்கு தெரிவித்தா உங்களுக்கு அதனால் வந்து ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்ச லைக் ஒன்று பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.